அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சென்றடைந்த இபிஎஸ்க்கு அதிமுகவினர் திரண்டு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அங்கு மலர்களை தூவி இபிஎஸ்க்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சென்றடைந்த இபிஎஸ்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்தி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்ற எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையின் இதுக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களது கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில் தற்போது இந்த எழுச்சி பயணத்தில் மக்களை சந்திப்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் மக்களை சந்திப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் அந்த வருகையால் அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர். இதன் வகையில் அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுச்சி அதாவது தமிழகம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த எழுச்சி பயணத்துல இன்று பொதுமக்களை சந்தித்து முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்ள வருகிறார். இதற்கு முன்பு ஈரோடு மாவட்டம் அப்படி என்றாலே அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை முன்னிறுத்திதான் அந்த பிரச்சாரமானது நடைபெற்று வரும். ஆனால் முதலாக இந்த முறை, அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் ஏற்பட்ட அந்த கருத்து மோதலுக்கு காரணமாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களுக்கு பிறகு தற்போது செங்கோட்டையனை முதலாக நிகாரித்துவிட்டு இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற இந்த எழுச்சி பயணத்தில் முன்னாள் முதல்வரும் தமிழக அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து வருகிறார் என்று அதன் வகையில் தற்போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக வழிநடுக கொடிகளை கட்டியும் பேனர்களை அமைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் அவரை கோலாகலமாக கொண்டாடி வரவேற்று வருகின்றனர்.